லலிதாங்க, காங்கேயத்துலேருந்து பேசுகிறேங்க. திருப்பூர் மாவட்டம். நாங்கள் காங்கேயத்தில் 5வது வார்டில் குடியிருக்கோம். எங்கள் வார்டோட கவுன்சிலர் வந்து மீனாட்சி. நான் வந்து 24 மணி நேரம் தண்ணி பிடிக்கலான்னு அவங்க சொன்ன காரணத்தினால நான் இந்த வீதிக்கு குடி வந்து 2 வருஷம் ஆச்சு. தண்ணி பிடிச்சதில்லை, வரி கட்டிக்கிட்டு இருக்கேன். எனக்கு போர் ரிப்பேர் ஆகிடுச்சு, அது மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பொது பைப்பில் தண்ணி வந்துட்டு இருந்தது. பிடிக்க வந்த 2 நாளாக வந்து குடம் எடுத்துக்கிட்டு வந்தேன், தண்ணி வரலை. 2 வீதிக்கு மட்டும்தான் இந்த தண்ணி வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் நேற்று காலையில் வந்து 9:30 மணிக்கு தண்ணி போட்டேன். போரில் 1/2 மணி நேரம் போட்டேங்க. ஆனால் நான் வந்து தண்ணி எடுக்கவே இல்லை. 4 குடம் தான் தண்ணி பிடிச்சேன். 4 குடத்தோடு தண்ணி நின்றுருச்சு. எங்கே போச்சுன்னு கேட்டேன். ஆனால் காலையில் போர் போட வந்தப்போ மீனாட்சி அம்மாங்களுடைய மாமனார் என்னைய வந்து அவமரியாதையாக பேசினார். ஏமா நீ யார், இவ வந்து போர் போடக்கூடாது, அவங்க சௌரியத்துக்கு போகிறதில்ல. இல்லைங்க, நான் குடியிருக்கிற வீதியில் சங்கர்னு சொல்லி அவங்கக்கிட்டேயும் கேட்டேன். இன்னொரு வீதியில் தண்ணி பிடிக்கிறவங்க திலகவதிங்க அந்த அக்காவுக்கிட்டையும் கேட்டுட்டு வந்து தான் போட்டேன். ஐயா நீங்கள் இப்படி பேச வேண்டாம், யார் என்னன்னு தெரியாமல் அப்படின்னு நான் சொன்னேன். இவெல்லாம் வந்து போடுறதுக்கெல்லாம் எங்கள் அனுமதி இல்லை, நான் பூட்டு போடுவேன், நீ உங்களோட சௌரியத்துக்கு தண்ணி பிடிக்கூடாது. ஐயா எனக்கு தண்ணியே இல்லை, தண்ணி நான் 2 நாளாக குடம் எடுத்துகிட்டு வந்து பிடிக்க முடியலன்னு கேட்டதுக்கு தண்ணி வரலைன்னா எங்கேயோ போகணும் என்னை மிரட்டுறாங்க. தண்ணி வரலை, அதுக்கு நியாயம் சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு இன்றைக்கும் கவுன்சிலர் அம்மா வந்து என்னை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. சமாதானமாக போங்கிறாங்க. ஆனால் நான் வந்து என்னுடைய வீதியில் நான் தண்ணி பிடிக்கிறது கிடையாது. இதை வந்து நான் நியாயம் கேட்குறேன். எனக்கு ஒரு நியாயம் வேணும், தண்ணி வரணும். எல்லா வீட்டுக்கு முன்னாடி பைப் கொடுக்குறது, உங்கள் வீட்டுக்கு பைப் கொடுக்குறது? வீட்டுக்கு பைப் இருக்குது. என்னோட பைப்புக்கு வீதியில் தண்ணி வராது, பைப்பும் கிடையாது. நான் ரொம்ப தூரம் தூக்கிட்டு போய் தான் தண்ணி பிடிக்கிறேன். 10வது வார்டில் போய் எதிர்த்த வீட்டில் வீதி இருக்குது, அந்த பைப்பில் தண்ணி பிடிக்கிறேன். இதுதான் என்னுடைய நிலைமை. பேசுவோம். பொறுப்பா இருக்கிறவங்க பொறுப்புள்ள பதவியில பேசு. மரியாதை கொடுத்து கிட்ட வந்து பேசுறேன். ஐயா நீங்க யாரும் தெரியாம பேசுறீங்க. நான் 2 பேரும் கேட்டு வந்தா போடுறேன். தண்ணி இல்ல, நான் 2 நாளா கூட தூக்கிட்டு வந்தேன். அதுக்கு 10 மணிக்கு வந்து போடுவாங்களா? ஒண்ணு காலையில 4 மணிக்கு 7 மணிக்கு ஆஃப் பண்ணிக்கிறாங்க. முதல்ல கேட் வரையா ஆஃப் பண்றாங்க. நான் இந்த வீரோட கேட் வரை இல்லைன்னு சொன்னாங்க. போதுமா, நான் வந்து கேட்டு போனேன்.